ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். வணக்கம், வெல்கம் டு தமிழ் பங்கு வர்த்தகம். ஸோ நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நிஃப்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு சேனலோட டாப்ல அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அந்த லெவலில் தான் வந்து மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது எக்ஸாக்டா. ஸோ ஓப்பன் ஆன லெவல்ல இருந்தே மார்க்கெட் வந்து ஒரு ஃபர்தர் ஃபால் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இது வந்து ஒரு டாப் லெவல் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு மேல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லெவல் நம்ம கொடுத்திருந்தது 24,056 அப்படின்ற லெவலில் அடுத்த கொடுத்திருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு காலைல ஓப்பன் ஆன லெவல்ல இருந்தே ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருந்துருக்கு. ஸோ அந்த ஃபால்ல இருந்து மார்க்கெட் வந்து திருப்பி வந்து ஒரு சப்போர்ட்டை எடுக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டு காலையில இருந்து டவுன் ட்ரெண்ட்ல மட்டும் தான் கீழே வந்திருக்கு. ஸோ செல்லிங் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்த இந்த லெவலில் வந்து மார்க்கெட் நாளைக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்படி இல்லாம ப்ரீவியஸா இந்த லெவலையும் திருப்பி உடச்சு மார்க்கெட் கீழே க்ளோஸ் கொடுத்தது அப்படின்னா நாளைக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23,379 அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்துடலாம். ஸோ நல்ல ஒரு சேனலுக்கு வெளியில வந்து க்ளோஸ் கொடுத்ததுனால மார்க்கெட் வந்து ஃபர்தரா பிரேக் ஆகி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனலை வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சேனலை ட்ராப் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இதுக்குள்ள ட்ரேட் ஆச்சு அப்படின்னா திருப்பி நம்ம வந்து ஈஸியாக ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நமக்கு. நாளைக்கு இதுக்குள்ள ட்ரேட் ஆச்சு அப்படின்னா திருப்பி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாளைக்கு எக்ஸாக்டா அந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 23,451 மார்க்கெட் வந்து திருப்பி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இங்கிருந்து திருப்பி அப் ட்ரெண்ட் போறப்போ நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேனலோட டாப்ல வந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 23,569 நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் நிஃப்டிக்கு. ஸோ ஒருவேளை அந்த சேனலுக்குள்ள ரேஞ்ச் கன்சாலிடேஷனா மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா இந்த சேனலை ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ரியாக்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஹை. ஸோ நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23,379 நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அது கீழே வந்து மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா 23,254 வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட்ல நாளைக்கு திருப்பி நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 23,438 நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கும். அந்த லெவல் வந்து சேனலுக்குள்ள தான் இருக்கு. ஸோ இந்த சேனலுக்குள்ள மார்க்கெட் வந்து நாளைக்கு சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அப் ட்ரெண்ட் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 23,636 நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு 23,556. ஸோ இந்த ரெண்டு லெவலில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஒருவேளை இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,698. ஸோ இந்த மூணு லெவலில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம கொடுத்துருந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிருச்சு ஆல்ரெடி. ஸோ இன்னைக்கு பிரேக் பண்ணி அது கீழே வந்து நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்காங்க ஃபர்தரா. ஸோ சேனலை ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டாப் சேனல் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட டாப் அண்ட் லோ வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக நல்ல ஒரு ஃபால். ஸோ ஒருவேளை நாளைக்கு மறுபடியும் இதுக்குள்ளே க்ளோஸ் கொடுத்தாங்க அப்படின்னா திருப்பி இந்த சேனலுக்குள்ளே ஏறி ட்ரேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பி இந்த சேனலோட சப்போர்ட்டை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணலாம் உள்ள போச்சுன்னா. ஸோ 51,359 ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு சாரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகி திருப்பி வந்து 51,350 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் ரியாக்ட் ஆகி மறுபடியும் மேலே போச்சு அப்படின்னா 51,565 நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம கொடுத்திருந்த லெவலான 50,966 அப்படின்ற லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ அந்த லெவலில் உடச்சது அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 50,497. ஸோ இந்த ரெண்டு லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு விக் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த விக்கே வந்து சப்போர்ட் ஜோனாவே எடுத்துக்கணும். நம்ம இந்த லெவலை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 50,794 நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட். அதை உடச்சாதான் ஃபர்தரா வந்து 50,497 வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆல்ரெடி நம்ம ரெண்டுமே சொல்லிட்டோம். ஸோ சேனலுக்குள்ள ஏறிச்சு அப்படின்னா 51,503 ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்க்கும்போது 51,592 அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சென்செக்ஸ்.
ஸோ சென்செக்ஸுமே அந்த ப்ரீவியஸாக இருந்த சேனலை வந்து உடச்சி இப்போ ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டவுன்ஃபால் வந்து நம்ம கொடுத்த சப்போர்ட் லெவலான எக்ஸாக்டாக அந்த லெவலில் வந்து மார்க்கெட் சென்செக்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் நம்ம கொடுத்துருந்த லெவலில். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் திரும்பவும் வந்து ஒரு ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து நாளைக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கன்வெர்ட் ஆகி மறுபடியும் இந்த லெவலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 77,567 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சென்செக்ஸுக்கு. ஸோ சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நின்றுட்டு இருக்க லெவல் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் லெவல். ஸோ ஒருவேளை இந்த லெவலை வந்து மார்க்கெட் உடச்சி கீழே வந்தது அப்படின்னா கீழே போடுற ஒரு சேனலோட ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 77,108 அப்படின்ற லெவல் வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதை உடச்சு மார்க்கெட் ஃபர்தராக ஃபால் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 76,965 அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 77,557 ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் எடுத்தது அப்படின்னா 77,816 இந்த லெவலில் வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இந்த சப்போர்ட் லெவல் வந்து மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ அந்த லெவலில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க 77,636. ஸோ இந்த ரெண்டு லெவலில் தான் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இது ரெண்டையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு. ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே ஒரு டவுன்ஃபால் சேனல் அப்படின்றதுனால இதில் வந்து செல்லிங் சைடு ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். பையிங் சைடு ஃபோக்கஸ்டாக இருக்க வேணா, கண்டிப்பாக மூவ்மெண்ட் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பையிங் இது ரொம்ப சின்ன மூவ்மெண்ட். ஸோ இதுவும் வந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட்டு, இதுவும் ஒரு குட்டி மூவ்மெண்ட் தான். இதெல்லாம் பெருசாக மூவ்மெண்ட்டே இருந்திருக்காது. ஸோ செல்லிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும் தான் இதில் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். நாளைக்கு திரும்பவும் பையிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் கன்சாலிடேஷன் மார்க்கெட் போயிட்டு இங்கேருந்து திரும்பவும் வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதான் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்க்கான நாளைக்கான வியூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.